ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்குநேர்லேருந்து அடுத்து மணிஞ்சிப்பட்டி பக்கத்தில் பேய்க்குளம் அப்படிங்கிற இடம் இருக்குது. பேய்க்குளம் அருகில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. பேய்க்குளம் ஆக்சுவலி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தொடக்கம் சாத்தான்குளம் தாலுகா வரும். பஸ் ரோடு தான் நான் வண்டி போக பார்த்தீங்களா, இந்த பஸ் ரோட்டை டச் பண்ணி ஒரு 10 ஏக்கர் இருக்குங்க. 10 ஏக்கர் இருக்குது. தனிப்பட்டா கையெழுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், அண்ணன் தம்பி 2 பேர் தான் கையெழுத்து. ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்டோட விலை 15,000 ரூபா. இது பேய்க்குளத்துக்கு மிக அருகாமையில் இருக்குது. பேய்க்குளம் மிகப்பெரிய ஊராக்கம். அந்த ஊரோட பக்கத்தில் உள்ளுக்க பார்த்துருங்க, ஆட்டுக்கடாலாம் போட்டிருக்காங்க. ஒரு 3 நாள் நல்ல அந்த இது போட்ட ஆடு உங்களுக்கு கடை போட்டாலே உங்களுக்கு அந்த உரத்தன்மை, மண்ணோட தன்மை நல்லாயிருக்கும். நல்லா போட்டிருக்காங்க. உள்ளே நிற்கக்கூடிய தென்னை மரங்கள் நல்ல காய்ப்பு. தென்னை மரம் நிறைய நிற்குது. தென்னை மரம், மாமரம் நிற்கிது. ஈபி உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. போர் இருக்குது. போரில் சப் மோட்ரு போட்டு வச்சுருக்காங்க. கிணறு இருக்குது, நல்ல ஒரு கிணறு இருக்குது. பஸ் ரோட்லேயே இது ஃப்ரண்டேஜ் வருது. ஃப்ரண்டேஜ் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உள்ளுக்க கம்ப்ளீட்டாக நஞ்சை போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தண்ணி வளமுட இடம்னால தான் உங்களுக்கு நஞ்சை பெயரிட முடியுது. அப்புறம் வாழை, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வாழையும் இதோடு சேர்ந்து தான் உள்ளுக்க பார்டர் எல்லாமே 4 பக்கமும் கல் போட்டு தான் விட்டுருக்காங்க. கிணறு எல்லாமே நல்ல பாதுகாப்பாக 4 பக்கமும் சுவர் கட்டி விட்டுருக்காங்க. ரூம் 1 இருக்குது தங்குவதற்கு. மாமரங்கள் நீங்கள் பார்க்கிங்க, கொஞ்சம் மாமரங்களும் நிற்குது. அப்புறம் அந்த நிலத்துக்கு அடியோடி உங்களுக்கு இந்த பைப்பை இந்த 10 ஏக்கரும் தண்ணீர் போகும்படியாக அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மரத்தை பார்த்தீங்களா, இப்படியும் 10, 20, 30 மரம், தென்னை மரங்கள் நிற்கிது. மெயின் ரோடு, பஸ் ரோடு, பேய்க்குளம் பக்கம் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது. ஈபி ஃப்ரீ சர்வீஸு, கிணறு, 2 போரில் சப் மோட்டர் கிடக்குது. இவ்வளவு வசதிகள் சேர்ந்து தான் உங்களுக்கு ஏக்கர் 15 கேட்குறாங்க. நல்ல மிக குறைந்த விலை தான். ஸோ உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள். பேய்க்குளத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஆனால் உங்களுக்கு பனை, கொஞ்சம் பனை நிற்கிது. அந்த வாழை மட்டுமல்ல, பனையும் கூட உள்ள நிற்கிது. மண் நல்ல ஈரத்தன்மை, எப்போதுமே நல்லாயிருக்கும். உரம் நல்லா இந்த ஆடு உள்ளே போட்டிருக்கனால உங்களுக்கு அதனுடைய உரத்தன்மை நல்லா இருக்கும். மண் அதுங்களா, மாமரம் அதான் நிற்கிது. அவ்வளோதான் மாமரம், வேறு இல்லை. தென்னை மரம் கொஞ்சம் அதிகமாக நிற்கிது. கம்ப்ளீட்டாக இது நெஞ்சதம் போட்டிருங்க. அதாங்க நெல் பயிர் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் உங்களுக்கு ஒரு 50-60 அடி வரும், அவ்வளோதான் வரும். மீதி எல்லாமே உங்களுக்கு உள்ளே இந்த இடம் அகலமாகுது. உள்ளே வந்த பிறகு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல அகலமாகுது. தூரத்தில் பார்க்கக்கூடிய அந்த வாழை எல்லாமே இதோடு சேர்ந்தது. ஆட்டுக்கடான போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 3 அணம் போட்டிருக்காங்க. 3 ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இந்த இடத்த இவங்க மாற்றிட்டே இருப்பாங்க. மாற்ற உங்களுக்கு எல்லா இடமும் இந்த உரத்தன்மை, ஆட்டோட வேஸ்ட் உரத்தன்மை நல்லா கிடைக்கும். நல்ல மரங்களாகும். தென்னையும் உங்களுக்கு நல்ல காய்ப்பு இருக்குது. நான் க்ளோஸ்அப் பண்ணி காணித்தேன், இப்போ காணிக்கிறேன். பார்த்துடுங்க. இது மெயின் ரோடு. கரெக்டாக உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பேய்க்குளத்துலேருந்து. தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.